என்னோட பொண்ணு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கட்லெட் செஞ்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கட்லெட் வந்து செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வந்து சாஸ் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். 4 தக்காளி பழம், ஒரு 3 வரமிளகா வந்து வேக வச்சு இதில் இருக்க தோலெல்லாம் வந்து நீக்கி வந்து எடுத்துக்கலாம். நல்லா கீரல் போட்டு நம்ம தக்காளி வேக வச்சோம் அப்படின்னா தோல் வந்து அதுவாகவே தனியாகவே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம இதை வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ஹோம்மேடாகவே நம்மளுக்கு வந்து சாஸ் கிடச்சிரும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதை தோல் உரிச்சிட்டு அதை வந்து இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து பீன்ஸு இந்த மாதிரி வந்து சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இதில் கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து நம்ம கட்லெட் மாதிரி நல்லா தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு 2, 3 அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயில் மிதமான சூட்டில் வந்து போட்டு எடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. குறைவான எண்ணெயிலேயே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் மிளகாயும் போட்டு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு இதை வந்து சேர்த்து இப்போ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு, சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுத்துருங்க.